ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய பேருக்கு வந்து X365 என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரில. டெய்லியும் நீங்கள் வந்து மைண்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? இப்போ நீங்கள் இதில் X365 ரெஜிஸ்டர் பண்ண உடனே சில பேருக்கு ஓப்பன் ஆகலைன்றீங்க. நீங்கள் அந்த யூடியூப்பு, அப்புறம் அதில் சோஷியல் மீடியா நிறையா கொடுத்துருக்கும் பாருங்கள், ஃபேஸ்புக்கு, டெலிகிராம், இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும், சரியா? மினிமம் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போனஸாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 500 கிடச்சிரும். எல்லாருக்குமே இந்த 500ங்கிறது கிடச்சிரும். அடுத்தது நம்மளுக்கு வந்து இது நம்மளோட 500 காயின், ஓகேவா? நம்ம ஏர்ன் பண்ணது ப்ளஸ் இதில் நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் வரும் இல்லையா, அதுவும் இதில் தான் காட்டும். ஸோ ரெஃபரல் லிங்க்கு நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கு இதான் உங்களோட ரெஃபரல் லிங்க்கு. நீங்கள் இதை காப்பி பட்டன் நீங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டா உங்களுக்கு காப்பி ஆகிடும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் இதை அனுப்பலாம். ஒவ்வொருத்தருக்கும் 500 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ இது இனிமேல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ மைனிங்கும் குறைஞ்சிருச்சு. முன்னாடி வந்தவங்களுக்கு நிறையா இருக்கும், பின்னாடி வரவங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். அது அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற காயின்ஸ் கிடைக்கும். $10 கிட்டத்தட்ட 22,000 காயின்ஸ் கிடைக்கிது, சரியா? ஸோ அது விருப்பம் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் நம்ம டீம் எடுக்கிறோம், 10 மேட்ரிக்ஸ், 2 மேட்ரிக்ஸ், 2, 4 அப்படின்னு கூட டீம் எடுக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் எத்தனை பேரையும் உங்கள் ரெஃபரலில் பண்ணலாம். பட் 2 மேட்ரிக்ஸ் $10 நீங்கள் வந்துட்டு டீமை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாலர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், சரியா? $10 எப்படி நம்ம இதில் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜூம் அட்டன் பண்ணிவிட்டு இதை செய்யலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம டீம்லேருந்து நம்மளுக்கு இன்கம் வரும் டாலர்ஸு. $10 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா இந்த 22,124 காயின்ஸ் நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ அதனோட ப்ரைஸ் வந்து 0.00045, ஓகேவா? அந்த கணக்கில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை இங்கே பார்க்கலாம். ப்ரீசேல்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் ப்ரீசேல் பிளான்ஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவு நல்ல டோக்கன்ஸ் கிடைக்கிது. அதாவது 22,124 காயின்ஸ் அட் ப்ரைஸ் ஆஃப் 0.00045. இந்த ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அதிகமான கரன்சிஸ் கிடைக்கிது. இதை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட $10 இருக்குது அப்படின்னா பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் டெபாசிட் அண்டு பை அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் காயின் வரும். இதில் நீங்கள் BEP20 USDT இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். USDT BEP20 தான் பண்ணணும், சரியா? கெட் டெபாசிட் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு QR கோடும் வேலெட் அட்ரஸும் வரும். ஸோ இந்த QR கோடில் நீங்கள் பே பண்ணணும். இல்லை இந்த வேலெட் அட்ரஸை காப்பி இருக்குது பாருங்கள், கீழே வேலெட் அட்ரஸ் காப்பி பட்டன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். அதை நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் ஒரு $10 வச்சுருந்தீங்கன்னா இங்கே சென்ட் பண்ணிட வேண்டியதான். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இங்கே 22,000 காயின்ஸ் இங்கே இந்த இடத்துல ரீச் ஆகும். நீங்கள் சென்ட் பண்ண உடனே நீங்கள் பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். 22,124 காயின். எனக்கு 123 சம்திங் கிடச்சிது. ஸோ அந்த இதில் கிடைக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்கள் லிங்க்கில் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து ஒரு மினிமம் ஃப்ரீ ரெஃபரன்ஸ்க்கு ஒரு 100 காயின்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ ஃப்ரீ ரெஃபரன்ஸ்லேயும் நீங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏர்னிங்ஸ் வந்து நம்ம $10 போட்டு நம்மளும் $10 டீம் எடுக்கிறோம், இல்லை $25 எடுக்கலாம், எதுனாலும் நம்ம விருப்பம்தான். எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அதில் 10%, அதாவது $10க்கு $1. இப்போ $100 போடுறாங்கன்னா $10 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக $10 வரும்போது இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் தான். அது எல்லாமே ஜூமில் வந்து காட்டுறாங்க. அண்ட் வீடியோஸும் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து இந்த மைனிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டெய்லி 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் டச் பண்ணணும். மைன் நவ் கொடுத்து
கிளைம் டோக்கன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த கிளைம் டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மைனோ கொடுத்த உடனே இங்கே வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அது ரன் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள், 08 இந்த மாதிரி இது ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இது ஃப்ரீயில் வந்து டோட்டலாக ஒரு நாளைக்கு 50 டோக்கன்ஸ் கிடைக்கிது. ஸோ கிளைம் நவ் கொடுத்த உடனே என்ன வருது பாருங்கள், மேலே இருக்கிறது இங்கே வந்துருச்சா, 0.8ன்னு இங்கே வந்துடும். இது நீங்கள் டேஷ்போர்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் இந்த இப்போ ஜெனிசிஸ் ரவுண்டு வந்து 0.0 இந்த இதில் போயிட்டுருக்கு. ஓகேவா, இந்த இதில் போயிட்டுருக்கு. ஓகே, 0.0045 இந்த இதில் போயிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா, ஒரு நிமிஷம். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நீங்கள் குவாண்டம் மைனிங், அதை நம்ம மைன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஏஐ குவாண்டம் மைனிங். இப்போ ஏஐங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏஐ எல்லாம் இதை விட குவாண்டம்ங்கிறது ஒரு பெரிய விஷயங்கிறாங்க. அதாவது ஏஐயும் குவாண்டமும் கனெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. சரிங்களா, ஏஐ ஏஜிஐ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இது அடுத்த டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பேர் உள்ள வந்து நிறைய நீங்கள் இந்த இதில் வீடியோஸ்லாம் வரும், யூடியூப் வீடியோஸு, அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சரியா, எல்லாமே லேர்னிங் வந்து இதில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஜூம் சூப்பராக போயிட்டுருக்கு. 9 மணிக்கு இருக்குது எவ்ரிடே. குரூப்பில் இருந்தீங்கன்னா பார்க்கலாம். சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பானு மேடம் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ 10 minutes ஆகோ. ஓகேவா, ஸோ அது பேர் காட்டு பாருங்கள், இந்தியா ஃப்ளாக் போட்டு மேடம் பேர் போட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி கருணாகரன் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மினிட்ஸ் எவ்ரி மினிட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து வர்றாங்க. இதெல்லாம் என்ன கண்ட்ரின்னு நம்மளுக்கு தெரில இந்த ஃப்ளாகு. ஓகேவா, நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம் இது எந்த கண்ட்ரின்னே தெரில. ஸோ அந்த மாதிரி இந்தியா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. ஸ்ரீலங்கா தெரியும், இது வந்து நைஜீரியான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது நைஜீரியா, 2 சைடு க்ரீனு. ஸோ இதெல்லாம் கற்றுக்கோங்க, எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது எலான் மஸ்க் எக்ஸ், அவங்க பையன் பேர் எக்ஸ் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 365னா 365 டேஸும் புதுசாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான அந்த இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். 325 × 365 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இன்னும் வந்து குறைஞ்சிரும். இன்னும் இந்த 31க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆஃபர் எல்லாம் குறைஞ்சிரும். அதாவது இந்த காயின்ஸ் ரெஃபரல் கிடைக்கிறதும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதும் கம்மியாயிரும். ஓகேவா, அதனால் சீக்கிரமாக நீங்கள் நிறைய பேரை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீம் வித்து மினிமம் $10. நாங்கள் பண்ணுறது $10 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்துலேயே நம்ம நிறைய சொல்ல வேணாம். $10 ஒரு 2 மேட்ரிக்ஸோ 5 மேட்ரிக்ஸோ, அதாவது 5, 10, 5, 25, 125 அப்படியும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை 2 மேட்ரிக்ஸ் 2, 4 இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் 2 பேர் எடுங்க, 2 பேருக்கு 2 பேர் கீழே அந்த மாதிரி நாங்கள் வந்து டீம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணித்தரேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது இமெயிலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை நீங்கள் போட்டால் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீமை வந்து பெருசாக எடுக்கலாம். இதில் 27, அதாவது இன்னும் ஒரு இந்த வருஷம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர்லேயும் ஒரு 4 குவார்ட்டர், அதாவது ரோடு மேப்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜூமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 27 தான் இது லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆன பின்னாடி தான் இதை நம்ம வந்துட்டு ஸ்டாக்கிங் போட்டு அதில் வந்து எவ்ரி மந்த் 5% நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காயின்ஸை நம்ம நிறையா வந்துட்டு நீங்கள்
சேவ் பண்ணுங்கள், அதாவது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம், ரெஃபர் பண்ணியும் இதில் ஏர்ன் பண்ணலாம். இந்த டோட்டல் காட்டுது இல்லையா, இது வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. 10 லெவல்ஸ்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் இவ்வளோ காயின்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் $10 நம்ம பண்ணாலும் அது வந்து டாலராக நம்மளுக்கு வந்து டீம்லேருந்து வர்றது இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா கூடிய அளவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும், இதில் வந்து ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.